லிக்கர் கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையாக சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். இது வரைக்கும் லிக்கரை நான் தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ட்ரக்ஸ் பார்த்தது கூட கிடையாது. தட் இஸ் தி ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தீங்க. நம்ம நெல்சன் வண்டு முருகன் வக்கீல் வண்டு முருகன் ரொம்ப நாளா இவன் வீடியோ போடுறதே நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா ரொம்ப நாள் அமைதியாக இருக்கானேன்னு பார்த்தா வந்துட்டாரியா வண்டு முருகன் அப்படின்ற மாதிரி வந்துட்டான். வந்து என்னமோ பேசுகிறேன், நீ என்னமோ ஃபேக்ட் செக் பண்ணுறேன்னு ஒரு வேலையை பார்த்து விட்ருக்கான். ஸோ அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து சாட்டை பேசுனது தப்பு, உளறல்கள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரில, அவன் பேசிக்கிட்டு இருக்கான். சாட்டை, அதாவது நாம் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா உளறல்கள் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. புரியல என்ன என்னோட பாடிட்டு பார்த்தா இந்த உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? சாரி, அதாவது உங்களுக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? அண்ணன் சீமான் பேசுற உளறல்களை தவிர வேற உங்களுக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னன்றதையுமே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காருங்க. குறிப்பாக சாராயம் குடிக்கக்கூடாது, சாராயம் உடம்புக்கு ரொம்ப கெடுதி. நான்லாம் சாராயம்லாம் குடித்ததே இல்லை என் லைஃப்பில். என்ன சொல்கிறது, சரக்கு புகை எதையுமே நான் பண்ணது கிடையாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம பசங்களாம் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணுறேன்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க. அதில் மனுஷன் மாட்டிக்கிட்டாப்புல. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம கோபி சுதாகர், பரிதாபங்கள் கோபி சுதாகர் லாரன்ஸ் எல்லாம் போட்டு அடிப்பாங்கன்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சதில்ல. ஆனால் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் லாரன்ஸையுமே போட்டு பொலன்னு பொழந்துருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் என்னென்னத்துக்கெல்லாம் போராடி இருக்காங்க. ஆனால் ஒரு அதாவது அது எங்கள் ஊருன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி, எங்கள் ஊரில் இப்படிலாம் நடக்குதுங்க. காரைக்குடியில் மாநகராட்சியில் ஒரு ஐயா போய் இத்தனை தலைவர்கள் படம் வச்சுருக்கீங்களா, ஒருத்தவங்க படம் மட்டும் நீங்கள் எதுக்கு வைக்காமல் இருந்தீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் யாருன்னு கேட்டால் திரிசா படம் வைக்கலன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஆடியோ லான்ச், எனக்கு தெரிஞ்ச அது அது வாரிஸ் படம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம். அந்த படத்தில் வந்து அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அது வந்து நம்ம பசங்க பண்ணது தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க பசங்க பண்ணக்கூடிய நல்லதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்சன், நம்ம வக்கீல் வண்டு முருகன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ, அதாவது ஃபேக்ட் செக் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு பேர் வழியில் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. என்ன அப்படின்னா நம்ம சாட்டை ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க. அதாவது இதெல்லாம் ஒரு கடவுள் வாழ்த்தாங்க, குழந்தைங்க கிட்ட இதெல்லாம் பாட சொல்ல வேண்டிய ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி பீஸ்ட் படத்தில் பாட சொன்ன அந்த பாட்டை வந்து குழந்தைங்க பாடியிருப்பாங்கன்னு சொல்லி சாட்டை அவர்களுமே அவருடைய இதில் வீடியோ இன்ஸ்டாகிராம் இதில் போட்டிருந்தாரு. மேபி என் வீடியோலையுமே சேர்த்து பேசியிருந்தார். இதுக்கு இவர் பதில் சொல்கிறாரா, ஃபேக்ட் செக் பண்ணுறாராமா. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது சாட்டை வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்காரு, எனக்குமே அதில் உடன்பாடு கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கும் உடன்பாடு இல்லை, அதனால் நான் போய் வீடியோ பண்ணலான்னு சொல்லி அதாவது கேமரா எடுத்து மைக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். உடனே ஒரு ஃபோன் வந்துச்சா, ரிங்குன்னு. அந்த ஃபோனில் தான் அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்துச்சாமா அந்த வீடியோ, அதாவது அந்த குழந்தைங்க அந்த பாட்டு பாடின வீடியோ அதாவது 1-2 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பழைய வீடியோவா, அதை இவர் வந்து சாட்டை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காராம். இதெல்லாம் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேமரா மைக்கெல்லாம் எடுத்துட்டேன், இதை பேசி ஆகணும், டிவிக்கு கண்டிச்சே ஆகணும், ஏன் முதலமைச்சர் ஆகிட்டா நீங்க எல்லாம் இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை கண்டிச்சே ஆகணும்னு பேசலாம்னு யோசிக்கும் போது தான் நம்ம அலைபேசியில ட்ரிங்னு ஒரு அழைப்பு வருது. யாருன்னு பார்த்தா வீடியோ எடுத்துருக்காங்க, இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க. அப்ப இந்த வீடியோ நேத்து எடுத்ததான்னு கேட்டா கிடையாது, என்ன எடுத்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பழைய வீடியோ, பழைய டேப் ரெக்கார்டை இன்னும் ஓட்டிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சரிப்பா நீ சொல்ற மாதிரி அது பழைய வீடியோவே இருந்துட்டு போட்டோம், பழையதாவே இருந்துட்டு போட்டோம். சாட்டை சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, குழந்தைங்களை வச்சு நீங்கள் சினிமா பாட்டு பாட வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, குறிப்பாக ஸ்கூல் அதில் இருக்கிற வகுப்பில் நீங்கள் பாட வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ஆசிரியர்கள் தான் முதல்ல கண்டிச்சிருக்காரு. அதில் டீச்சர்ஸை தான் முதல்ல கண்டிச்சார். ஏங்க ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை விட்டுட்டு சினிமா பாட்டெல்லாம் பாட வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு தான் அவர் முதல்ல கண்டிச்சார். அதுக்கப்புறம் நீங்கள் தாவேக்கா போட்டு அதை பொழந்தார், அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல கண்டித்தது யார் அப்படின்னா ஆசிரியர்களையும் டீச்சர்ஸை தான் போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, முதல்ல டீச்சர்ஸை தான்
முதல்ல வந்து திருத்தணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா நாம் தமிழரே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஸ்கூலில் போய் போராட்டம் நடத்தும்ன்ற லெவலுக்கு சாட்டை பேசியிருந்தாரு. இதெல்லாம் இவனுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் சாட்டை வந்து தப்பாக பேசிட்டாரு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை பேசிட்டாரு. யோ, அவர் சரியா பேசினாரா தப்பா பேசினாரா? எத்தனையோ வருஷத்துக்குள்ள வீடியோ பேசினாரு, இல்லை அது வேற விஷயம். அந்த கண்டென்ட்டு அதில் அவர் பேசுனது சரியா தப்பா? சரிப்பா, இது பழைய வீடியோன்னு வச்சுக்குவோம். இன்னும் உன் பேச்சுக்கே நான் வரேனே. ஸ்கூலில் குழந்தைங்கள உட்கார வச்சு கீழே அதுவும் சின்ன குழந்தைங்க, எனக்கு தெரிஞ்சு 1வது 2வது படிக்கக்கூடிய குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பசங்களை உட்கார வச்சு இவர் ஹாப்பி பர்த்டே முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்ன, வாழ்க வளமுடன் சொன்ன, ஓகேவா? தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள். இது புது வீடியோவா பழைய வீடியோவா? அதே மாதிரி ஸ்கூல்ல குழந்தைங்க கிட்ட முதல்வர், அதாவது இப்ப விஜயோட என்ன சொல்ற அந்த ஒரு பெருமைகள்லாம் பேசுற மாதிரி குழந்தைகளை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சக்தியா ஜனநாயகத்தின் துணையோடு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு என்ற தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. அது புதிய வீடியோவா பழைய வீடியோவா? இன்னொன்னு ஹாப்பி பர்த்டே, அதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி விஜயோடைய டோக்கனை குழந்தைங்க கையில கொடுத்து அதை நீங்க வந்து சொல்ல வச்சுக்கிட்டு இருந்தீங்க. யாருன்னு பார்த்தா விஜய் மாமா, விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. அது புதிய வீடியோவா பழைய வீடியோவா? அது மட்டும் கிடையாது, தாவேகா கொடிய ரோடு முழுக்க சைடுல, அதாவது ஸ்கூல் பசங்களை வச்சு கட்ட வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, யாருன்னு பார்த்தா முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே பள்ளி மாணவர்களை தாவேகவினர் கட்சி கொடியை கட்ட வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது புதிய வீடியோவா பழைய வீடியோவா? விஜய் போட்டோவை குழந்தைகிட்ட கொடுத்து அதை ஏதோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பொக்கிஷ மாதிரி நீங்க அவங்கள வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்க வச்சிங்களே. விஜயோட போட்டோ கையில கொடுத்து அதை ஏதோ அரிய வகை புகைப்படம் மாதிரி பார்க்க வச்சு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அது என்னன்னு கேட்கல. அது புதுசா பழசா? அதுவும் இல்லாம ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல செல்ஃபி எடுக்கிறேன்ற பேர்ல டிவிகேன்னு பசங்களை கத்த வச்சாங்களே, அது புதுசா பழசா? இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்த விஷயம் தான். இதை பத்தி பேசுறதுக்கு இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட திராணி கிடையாது. ஆனா பழைய வீடியோன்னு சொல்லி பேச வந்துட்டானுங்க. உங்க இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியில தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் மேட்டர் ஒன்று நடந்துச்சு. சைக்கிள் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் கொடுத்தத எங்க தலைவர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் சூப்பரான சைக்கிள், வேற லெவலான சைக்கிள் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அதை பத்தி பேச வக்கில்ல. உயர்கல்வித்துறை அமைச்சர் மேல இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பத்தியும் பேசுறதுக்கு ஒரு இது இல்ல. உங்க கட்சியில சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பாலியல் குற்றத்துல வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூவா இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு, தொடர்கதையா இருக்கு. அதை பத்தியும் பேசுறதுக்கு இவங்களால முடியல. சுத்தி இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதை எதை பத்தியுமே வாயை திறக்காத நம்ம வக்கீல் வண்டு முருகன் இப்போ இந்த ஷார்ட்டை பேசுனது பாத்தீங்க அப்படின்னா பழைய வீடியோ இதை எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், உங்களால் இதை மட்டும்தான்டா பேச முடியும், வேற எதை பற்றியுமே பேச முடியாது. ஏன்னா நடக்கிறது முழுக்க டிவிகே காரங்க பண்ணக்கூடியது, டிவிகே நிர்வாகிகள் பண்ணக்கூடியது. இந்த வீடியோலையுமே ஒரு டிவிகே நிர்வாகிகள் பண்ண விஷயத்தையுமே நான் அதில் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடுறது உங்களோட இஷ்டம்பா. ஆனால் வக்கீல் வண்டு முருகன் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டை பேசுறது அது ஃபேக்ட் செக் பண்ணி அவர் பேசுனது தப்புப்பான்னு சொல்லலாம். அதை எதையுமே தன்னோட முதுகை பார்க்காம இன்னொருத்த முதுகை பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். தான் முதுகில் இருக்க அழுக்க முதல்ல தேங்கடா, அதுக்கப்புறம் மற்றவங்களை பாருங்கடா. அடுத்து இன்னொருத்தன் பேசியிருந்தான். அதாவது விஜயும் திரிஷாவும் அந்த பர்த்டேல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பழையது, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், முட்டி எவ்வளோதாண்டா கொடுப்பீங்க? இவ்வளோ முட்டாடா கொடுப்பீங்க? எனக்கு புரியவே இல்லை. எவ்வளோதாண்டா கொடுப்பீங்க? முட்டு கொடுத்து முட்டி தேஞ்சு போச்சு. நம்ம அந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, அந்த ஒரு தண்ணி டேங்கர் வந்து நான் அடைக்க போறேன்டா அப்படின்ட்டு போய் நிற்கும் போது பின்னாடி வந்து அந்த குட்டியா அந்த அவர் வந்து அப்படியே முட்டு கொடுப்பார்ல, அதை விட மோசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முட்டு. ஏன்னா பழைய வீடியோவாக இருந்தால் புது வீடியோவாக இருந்தால் என்னடா? இல்லை அது என்ன ஃபேக்ட் செக் அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போட்டது யாரு? திரிசா போட்டிருக்காங்க. சரியா? அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா வேணுக்குனே தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க போட்டது பழைய வீடியோன்னு சொல்லி இவங்க உருட்டிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், ஏஐ வீடியோன்னு கூட சொல்லுங்கடா, நான் சரின்னு ஏற்றுக்கிறேன். பழைய வீடியோன்னு ஏன்டா இந்த உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. பழசாக இருந்தால் புதுசாக இருந்தால் என்னடா? அவர் பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட சுற்றி இருக்காருன்றதாண்டா எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கோம். அவர் பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்தால் எங்களுக்கு என்னடா பிரச்சனை? இந்த மாதிரிலாம் முட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த சேக்கின் சேஜுவா உண்மையிலே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 மாதம் 11 மாதத்துக்கு முன்னாடின்னு வைங்களே, இவனோட வீடியோக்கு யாரோ ஒருத்தர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாருன்னு சொல்லி இவன் பேசி வச்சுருந்தான். அதுக்கு சப்போர்ட் பண்ணியுமே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆமாம், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி சரியானது ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இந்த மாதிரி யூடியூபருக்கு வந்து
காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடிச்சிருக்கான், இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன், இவனுக்கு ஆதரவாக பேசியிருந்தேன். அப்போல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க, அப்போல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது இவன் இந்த அளவுக்கு ஒரு தாவேக்கால சேர்ந்த ஒரு தற்குறியாக இருப்பான்ட்டு உண்மையிலே எனக்கு தெரியாது. இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன். ஏன்னா அந்த ஒரு விஷயத்து வந்து அது கரெக்டாக இருந்துச்சு, அவர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த வீடியோலாம் போட்டிருந்தேன். இப்போ நான் வந்து ரெகுலேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா இப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காருங்க. என்ன அப்படின்னா, அதாவது லிக்கர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு அது ஸ்கூல்னு தான் நினைக்கிறேன், ஸ்கூலில் வந்து ஏதோ ஸ்பீச் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். சாராயம் சரக்கு அது வந்து எதுவுமே இப்போ யூஸே பண்ணக்கூடாது, குழந்தைகள் வந்து தொடவே கூடாதுன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. சார், லிக்கர் கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. உங்ககிட்ட தானே சார் அரசாங்கமே இருக்கு, அரசே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க அரசாங்கம் இல்ல திமுக கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க சொல்றதுல ஒரு வாஸ்தவம் இருக்கு. ஆனா அரசாங்கமே உங்க கையில இருக்கு, அதை உடனே மூடுறது, மதுவிலக்குன்னு சொல்லி உடனே மூடுறதை விட்டுவிட்டு திறந்து வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. 1.5 மாசம் ஆச்சு நீங்க வந்து. இப்போ சரக்கு நாங்கள் விற்போம், ஆனால் நீங்கள் வாங்கி குடிக்கக்கூடாது. சரக்கு நாங்கள் விற்போம், அது வந்து ரொம்ப கெடுதி. சரக்கு விற்போம், உடலுக்கும் உயிருக்கும் கேடு. என்ன சார், விற்கிறதே நீங்கள் ஆனால் அதை குடிக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிக்கிறாரு. முதல்ல விற்கிறத நிப்பாட்டுங்க. இன்னொரு விஷயம், இது எதுக்காக இவர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு பேசுகிறார்ல, இவர் இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் சாராயத்தை தொட்டதே கிடையாது, லிக்கர் வந்து நான் குடிச்சதே கிடையாது, சரக்கு சிகரெட் எதுவுமே நான் இதே பண்ணது கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எங்கேயோ ஃப்ளைட்டில் போகிறேன்ட்டு பேர் வழியில் பையில் சரக்கு பாட்டில் இருந்திருக்கு. இதை அங்கே இருந்த ஐ திங்க் சிஎஸ்எஃப்னு நினைக்கிறேன், அவங்க பிடிச்சி இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. இந்த கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையான சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும். இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து பையில வந்து இந்த மாதிரி சரக்கு பாட்டில் இருந்துச்சு, விஸ்கியோ ஏதோ ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னு வைங்க, அது இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அது அந்த டைம் பீரியட் நல்லா பேசப்பட்டுச்சு. இப்போ இவர் சொன்ன விஷயத்தை வச்சு, அப்போ சரக்கு பாட்டில் எதுக்கு சார் கொண்டு போனீங்கன்னு சொல்லி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற இந்த டைம் பீரியட்ல. இது வரைக்கும் லிக்கரை நான் தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ட்ரக்ஸ் பார்த்தது கூட கிடையாது. தட் இஸ் தி ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப். தம்பி, காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இன்னொன்னுங்க, நம்ம லாரன்ஸை எத்தனை பேர் போட்டு அடித்தாலும் கடைசியாக கோபி சுதாகரும் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாரன்ஸ் அவர்கள் வந்து நான் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து நான் வரலாமா வேணாமான்றதை மக்கள்கிட்ட கேட்குறேன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாரு. நாமளும் வேணாம் சாமி நீ வரவே வேணான்னு சொல்லி, ஏன்னா மொதல் வீடியோ போட்டு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மானவங்க படுத்தி விட்டாங்க. ஏன்னா அதாவது மக்கள் ஓட்டு போட்டவங்களை வந்து தெருநாய்களுக்கு சமமாக பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு எல்லாரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கோபி சுதாகர் ஒரு படி மேலே போய் அவர் என்ன பேசினாரோ அதையே வச்சு செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, அதாவது முகூர்த்த நாட்கள் பரிதாபங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு கறி எடுக்கிறதுக்கு, அது நிறைய வாட்டி அந்த சரக்கு அடிக்கிறதுக்கு கரையை எடுத்துகிட்டு போவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய வாட்டி வாங்கிட்டு போயிடுவான். போனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி வரும்போது இப்படி கையை வச்சுக்கிட்டே வருவாப்பில், யார் நம்ம லாரன்ஸ் பண்ணுற மாதிரி. இல்லை கறி வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறேன். நீ எதுக்கிட்ட மக்கள்கிட்ட வேணும்னா வேணாமான்னு என்கிட்ட கேளு, நானே சொல்லிட்டு போகிறேன். இல்லை வேணுமா வேணாமான்னு சொல்லி அவங்களே மக்கள் வேணான்னு சொல்லிட்டாங்க, நீ போ அப்படின்ற மாதிரி நாமெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதை கோபி சுதாகர் திரையிலே சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள உடனே வச்சிருக்க, அதுக்குள்ள உடனே எங்க வைக்கிற? நீங்க வாங்க, ஒரு நாள் இதுக்கு உங்களுக்கு காசு வாங்கிக்கிறியா, நீ வேலையும் பார்க்க மாட்டியா, உட்காந்துருக்க போய் அப்பப்ப அங்க இலைய எடுத்து போடுங்க ஐயா. வணக்கம் தம்பி. கறி தீர்ந்து போச்சு, சரி திருப்பி கறி வாங்குவா வேணாமான்னு மக்களாக நீங்க சொல்றீங்க. தம்பி, கறி வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, வேணாம்னா வேணாம்னு சொல்லுங்க. அதெல்லாம் மக்கள் முடிவு மக்கள்கிட்ட திருப்பி விடுறீங்க. ஆனா எனக்கு சம்பந்தம் இல்லைங்கண்ணா, மக்கள் தான் வேணான்ட்டாங்க, மக்கள் கிளம்புங்க. இல்ல கொடுங்க, கறி கொடுங்க. வேணுமா கறி? நார்மலா கேளுங்க, தரேன். வர்ற மாதிரி அடுத்து நம்ம தாய்மாமன் சீரர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு. நான் கூட நினச்சேன் தாய்மாமன் தங்க மோதிர சீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 15 எந்த ஒரு டைம் பீரியடில் சொல்கிறாங்க, அப்போலேருந்து நாங்கள் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கூட நினச்சேன் பரவாயில்லையே, சொன்னதில் ஒன்றாச்சும் எந்த ஒரு குளறுபடியுமே இல்லாமல் செஞ்சுட்டாங்களேன்னு நான் நினச்சா, அதில் தான் ஒரு இக்கனை வச்சு மறுபடியும் இது பண்ணி விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் வந்து பொருந்தும். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் உலகத்துல மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம்.
என்ன சொல்றது, பிரைவேட்டில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பிறக்காதுன்ட்டு நான் என்ன சொல்கிறேன், இப்போது ஓரளவுக்கு கையில் காசு இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் பார்ப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ப முடியாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்கே எந்த நிலைமை ஆச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், செவிலியருக்கே எந்த நிலைமை ஆச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதனால் இன்னொரு விஷயம், ஒரு குழந்தை பிறக்கிறத சரியாக இது பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்துச்சு. நாம் தமிழில் சேர்ந்த ஒரு அவங்களுடைய தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பார்த்திங்க அப்படின்னா இறந்து போய் தான் அந்த குழந்தையை இது பண்ணாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது யாராச்சும் நம்பி ஓரளவுக்கு போவாங்களா? காசு பணம் ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க மட்டும்தான் பரவாயில்ல, என்ன பிரச்சனையானா பரவாயில்ல, நம்ம போய் அதுலேருந்து அங்கே பார்ப்போம்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் கொஞ்சம் பயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் கொஞ்சம் காசு கடனை வாங்கி நம்ம ப்ரைவேட்லேயாச்சும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ப்ரைவேட்டில் பார்த்து அது இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க கடன் வாங்கி நாங்கள் ப்ரைவேட்டில் கூட பார்த்துக்குறோம்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு அந்த சீரு கிடையாதான், கவர்மெண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் சீரா. நான் என்ன கேட்குறேன், அப்போது நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது நீங்கள் சொல்லியிருக்கலாமே, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய அங்கே அட்மிட் பண்ணி அங்கே குழந்தை பெற்றுக்கக்கூடிய அந்த தம்பதியை மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போகக்கூடிய அந்த ஒரு தம்பதிகள் யாரும் எனக்கு ஓட்டு போட வேணாம் நீங்கள் கேட்டிருக்கணும். எல்லாருக்குமே நான் வந்து தாய்மாமன் சீரு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்துக்கிட்டு என்னடானா தாய்மாமன் சீரு அரசு ஆஸ்பத்திரியில் பெற்றுக்கிட்டா மட்டும்தான் உண்டு, பிரைவேட்டில் பெற்றுக்க மாட்டேன்னா இது என்ன சார் உங்களுடைய அர்த்தம்? எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஏமாத்துறதா என்ன சார்? ஒரு திட்டம் கூட உங்களுக்கு வந்து உருப்படியாக ஒரு திட்டத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து காரைக்குடி, நம்ம ஊர் தான் காரைக்குடி மாநகராட்சியில் போய் ஒரு பெரியவர், என்னங்க இவ்வளோ தலைவர்கள் ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க, முக்கியமான ஒரு தலைவர் ஃபோட்டோ நீங்கள் வைக்காமல் விட்டீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க எல்லாருமே இங்கே யோசிக்கிறாங்க, என்னது இத்தனை தலைவர் ஃபோட்டோ வச்சிருக்கு, காமராஜர், எம்ஜிஆர் அவ்வளோ ஃபோட்டோ வச்சுருக்கோமே, இந்த வரிசையில் இடமே இல்லாத அளவுக்கு ஃபோட்டோ வச்சுருக்கோம், ஆனால் ஒருத்தவங்க ஃபோட்டோ மட்டும் வைக்கலேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன சார் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா திரிசா ஃபோட்டோ ஏன் சார் வைக்கலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் கூட நினைச்சேன், என்ன சார் என்ன வயசான காலத்துல என்ன திரிசா போட்டோ வைக்கலன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு கேட்டா விஜய் ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அந்த அம்மா தானே, அப்ப அந்த அம்மா போட்டோ வைக்கிறதுல என்ன தப்புன்னுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு சார். எங்கேயோ போயிட்டீங்க சார், எங்கேயோ போயிட்டீங்க. அடுத்து ரீசெண்டாக ஒரு கிளிப் நான் பார்க்குறதுக்கு இது பண்ணேன். என்ன அப்படின்னா, திரிசா வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கையில் வந்து யாரோட ஃபோட்டோ கையில் கொடுத்து இது இவங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சைலண்ட் சாம்ப். நான் சொன்னேன் சைலண்ட்டு சாமா, என்ன சைலண்ட் சாமா, என்னது சைலண்ட் சாமா? எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. சைலண்ட் சாமானா என்ன? உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்க. ஏன்னா சைலண்ட்ன்றது புரியுது, ஆனால் சைலண்ட் சாமானா எனக்கு அது புரியல, அது என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் சரியா அவங்க கேட்கும் சைலண்ட் கில்லர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வேணுமோ நம்ம ஏற்றுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சைலண்ட் கில்லர் அப்படின்னா சைலண்டாக இருந்தே எங்களை கொலை பண்ணுவாயா, அவர் பேசவே மாட்டேங்கிறாயா, வாயை திறந்தே பேச மாட்டேங்கிறேன். சப்போஸ் பேசலான்னு பார்த்தா ஃபுல்லாக சினிமா பட டைலாக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, இவர் அமைதியாக இருக்கிறதே பெரிய விஷயம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வாயை திறந்தா ஃபுல்லாக டைலாக்காக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னத்தை கேட்குறது? இதைத்தான் அந்த அம்மா சைலண்ட் கில்லர்னு சொல்லிட்டு போயிருச்சு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கோ நாளைக்கோ பாத்தீங்க அப்படின்னா குஷ்பு பொண்ணோட கல்யாணமா, நான் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விஜய்க்குமே பத்திரிக்கை போயிருக்கு, எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மாக்குமே போயிருக்கும். மேபி என்ன கலர் ட்ரெஸ்ஸில் 2 பேர் வர போறாங்கன்றதான் இப்போ கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அவர் கரெக்டாக தான் பேசியிருந்தார். என்னன்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க பண்ணதாக இருக்கணும், நம்மளுடைய இது பண்ணதாக இருக்கணும், நல்லது. அவருக்கு சொன்னது என்ன, நல்லது. எனக்கு ஒரு குட்டி ஆசைங்க, எதிர்காலத்தில் எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னமோ இவங்க பசங்க தான், ஆனா நல்லதெல்லாம் இல்லை, அது பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல
4 பேர் சேர்ந்து ஒருத்தனை வந்து வெட்டி சரமாரியா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிறவங்களாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா சேர்ந்த நிர்வாகிங்க எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. ஃபுல்லா கஞ்சா போதையில இருந்தானுங்க. ஒரு இப்படி இந்த மாதிரி வெட்டிட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து தாவேக்கா விஜய் சிஎம் இருக்கக்கூடிய விஜய் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும்னு அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அருந்ததிபாளையம் கிராமத்துல இருந்து பேசுறோம் சார். இங்க வந்து தாவேக்கா நிர்வாகிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றானுங்க. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கொலை முயற்சி நைட்டு என் தம்பி கிட்ட போய் தனியா வச்சு இந்த 3 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க. ஒருத்த வீடியோ எடுத்துக்கிறான். அவங்க முழுக்க நாங்க தாவேக்கா கட்சி அதுங்க ஒன்றும் பண்ண முடியாது. சிஎம் சார் எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பணப்பாக்கத்தில் இளைஞர் ஹேம்நாத் என்பவரை சரமாரியாக வெட்டியதாக தாவேக்கா நிர்வாகிகள் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா உங்களால எதையுமே நிப்பாட்ட முடியாது. சாராயத்தையும் நிப்பாட்ட முடியாது, கஞ்சாவே நிப்பாட்ட முடியாது, போதைப் பொருள் எதையுமே நிப்பாட்ட முடியாது. இந்த மாதிரி தாவேக்கா உங்க நிர்வாகிக்கு பண்ணக்கூடிய அந்த ஒரு இதையுமே உங்களால கேட்க முடியாதுன்னா எதுக்கு சார்? எதுக்கு இதெல்லாம்? இவனுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. நீங்க அமைதியாவே இருந்துட்டீங்கன்னா ஒன்று சொல்றதுக்கு இல்லைங்க. அந்த மக்கள் தான் போராடிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.